பாராரு ஐயம் பாராரு தங்க தேர் கணக்கா வலம் பாராரு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது புதுக்கோட்டை மாவட்டம் ஊரப்பட்டியில இருக்க அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலில் நடந்த குதிரை எடுப்பு விழா. இவங்க தான் எங்க அப்பா வீட்டு குலதெய்வம். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களுக்கு மட்டும் இல்ல, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கீரமங்கலம், மதுரை, மேலூர், திண்டுக்கல்னு பல ஊர் மக்களுக்கும் இந்த ஐயனார் குலசாமியா விளங்குறாங்க. கோவில் என்ட்ரன்ஸ்ல இருக்க பெரிய யானை நல்லா ஜம்முன்னு கம்பீரமா நம்மள வரவேற்கிறாங்க. கோவில் ஊரப்பட்டியிலேருந்து 1 கிலோமீட்டர் உள்ள ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கு. இப்போ பைக்கு கார்லாம் போகிற மாதிரி தார் ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் காது குத்துறதுக்கு முடி எடுக்கிறதுக்கெல்லாம் போகும்போது எங்களை தோளில் தூக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்ற ஜாமான்லாம் எடுத்துக்கிட்டு சொந்தக்காரங்களாம் பேசிக்கிட்டு நடந்தே ஜாலியாக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அம்மா அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க. முன்னாடிலாம் கோயில் கருவறை வாசப்படினா ரொம்ப சின்னதாக இருக்குமா. பூசாரி சாமி குண்ட உள்ள நுழையும் போது ஒரு மாதிரி உள்ள வளைஞ்சு தான் போவாங்களாம். ஆனால் சாமி ஆடி ஆக்ரோஷமாக வெளில வரும்போது நேராகவே வருவாங்க. உள்ளே போகிற கஷ்டம் வெளில வரும்போது அவருக்கு இருக்காது. பார்க்குறதுக்கே அப்படியே உடம்புலாம் புல்லரிச்சு போயிடும்னு சொல்லுவாங்க. அப்புறம்தான் ஊர்க்காரங்க, சொந்த பந்தங்க, பக்தர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபோட்டோ தான் கோயிலோட வெளிப்பக்கம். மண் ரோடு தான் இருந்துச்சு, இப்போ தான் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க. இதுதான் கோயிலுக்கு உள்ள சாமிக்கு வலப்புறம் விநாயகரும் இடப்புறம் நாகதேவர், காலபைரவர்லாம் இருப்பாங்க. கருவறையில் ஸ்ரீ அதிரமுனிகி ஐயனார், ஸ்ரீ பரிபூரண தேவி தாய் இருப்பாங்க. சாமியை ஃபோட்டோ வீடியோ இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எடுக்கலை. அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமியை சுற்றி வந்தோம். இங்கே சுற்றி வர இடத்துல தான் நிறைய சாமி இருப்பாங்க. இவங்க காத்தாயி பெத்தாயி அம்மன். குழந்தை வரம் கேட்குறவங்க தொட்டில் கட்டி சாமி கும்பிடுவாங்க. இங்கே இவங்க தான் அடைக்கலம் காத்த ஐயனார். பக்கத்தில் இருக்கவங்க கருப்பர். இங்கே நான் காமிக்கிறேன் இல்லையா, இது வரைக்கும் இருக்கவங்கலாம் பொது சாமி. இதுக்கு அந்த சைடு இருக்கவங்க எல்லாருமே தொண்டூழியம் பண்ணுற சாமின்னு சொல்லுவாங்க. அதாவது சாமிக்கு தண்ணீர் கொடுக்குறவங்க, வெத்திலை பாக்கு மடிச்சு கொடுக்குறவங்க, கையில் பார்த்தீங்கன்னா வெத்திலை பெட்டியோட தான் இருப்பாங்க. இவங்க கொம்போதி சாமி. கொம்போதிங்கிறது ஒரு வகையான இசைக்கருவி தான். அவங்க எல்லாம் இங்கே இருக்கவங்க சாமிகிட்டலாம் பார்த்தீங்கன்னா கையில் இசைக்கருவி இருக்கும். இவங்க எல்லாருமே தொண்டூழியம் பண்ணுற சாமின்னு சொல்லுவாங்க. அப்படியே சுற்றி வந்தப்போ தான் பார்த்தோம், புதுசாக ஒரு அம்மன் சன்னதி கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்போ தான் நாங்கள் போகிறப்ப சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது சாமி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சாமிக்கு நிவேதனமாக வச்ச பொங்கல், சுண்டெல்லாம் வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோன்னா இந்த சாமியெல்லாம் பார்க்கலாம். சுற்றி வர இடத்துல அவ்வளோ சாமி இருப்பாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே பசி வந்துருச்சு. எல்லாருமே சாப்பாடு வீட்டிலேருந்தே கொண்டு வந்திருந்தோம். கோயில்லையும் சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லா சாப்பாடையும் ஷேர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு கோயிலுக்கு வந்தோடனே ஜாலி டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே திருவிழாவில் கும்மி கொட்டுறதுங்கிறது ஒரு பழக்கம். அங்கே தான் சரியான காமெடி. என்னென்னா, கும்மி கொட்டுறதுக்குன்னு ஒரு பாட்டு, ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதை உள்ளூர் மக்கள் நல்லாவே பண்ணாங்க. அதை பார்த்துட்டு இருந்த எங்களுக்கும் ஆசை, நம்மளும் போய் பண்ணலாம் அப்படின்ட்டு. உள்ளே போய் ஒவ்வொரு ஆளாக போகிற அவங்களோட ஸ்பீட்லாம் குறைஞ்சி அவங்களே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு பாட்டி, நாங்களாம் ஆசைப்படுறோன்னு எங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி எங்களுக்காண்டி ஒரு தந்தானை ஸ்லோவாக போட்டு எங்களை ஆட வச்சாங்க. அந்த பாட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் குதிரை எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லாருமே சாமி கும்பிட்டு இருக்கும்போது பூசாரிக்கு அருள் வந்துருச்சு. சாமி கையில் அருவாள், காலில் சலங்கையோட ஐயனாராகவே வருவாங்க. அப்படி வந்தப்ப பக்தர்கள் எல்லாரும் அவங்கவுங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்பாங்க. சாமியும் அருள் சொல்லுவாங்க. இது அவங்கவுங்க பர்சனல் விஷயம்ன்றதுனால நான் அதெல்லாம் வீடியோவில் காமிக்கல, நான் எடுக்கவும் இல்லை. கோயிலிருந்து ஐயனாரா புறப்படுற சாமி குதிரை மாதிரியே அதே வேகத்துல 1 கிலோமீட்டர் தள்ளி ஊரப்பட்டியில இருக்க ஐயனார் திடலுக்கு வருவாங்க. இங்க ஏற்கனவே வேண்டிட்டு செஞ்சு வச்சிருக்க குதிரை, யானையெல்லாம் பார்த்துட்டு ஐயனார் வேலுக்கு கற்பூரம்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க வேண்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க குதிரை, யானையெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த யானை, குதிரையெல்லாம் எங்க வைக்கணுமோ இங்கே வச்சுட்டு தான் இந்த விழா நிறைவடையும். எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இந்த சாமியோட பேரை பிரபலமா வைப்பாங்களோ, அது மாதிரி அடைக்கலம் காத்தார குலதெய்வமா வச்சிருக்காங்க குடும்பத்துல ஒருத்தருக்காவது அடைக்கலம்ன்ற பேர் இருக்கும். நம்ம கோயிலோட சிறப்பே, நம்ம கோயில் உள்ள கிடா வெட்டவே மாட்டோம். கோயிலுக்கு போற வழியிலேயே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே தான் கிடா வெட்டுவாங்க. அடைக்கும் புறத்துல ஆண் குழந்தை பிறந்தா கண்டிப்பா கிடா வெட்டுவாங்களாம். ஆனா அந்த கிடாவை சாப்பிட மாட்டாங்களாம். வெட்டுற வரைக்கும் நின்றுட்டு அடுத்த செகண்டே திரும்பி பார்க்காம வந்துருவாங்களாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவில் பற்றியும் திருவிழா பற்றியும் சொல்லியிருக்கேன். தவறாக சொல்லியிருந்தாலோ ஏதாவது விடுபட்டிருந்தாலோ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். Until then, signing off. நான் ராணியோட பொண்ணு. டாடா.